நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். குல்லாஹல்லதி தஸாலூன பிஹி வலரஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா வயா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வமை யுத்தியில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அல்லாஹு படைத்த இந்த பூமியில், இந்த துனியாவில் அல்லாஹுவை வணங்குவதற்காக இரண்டாவதாக கட்டப்பட்ட அல்லாஹுவின் ஆலயம் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளிவாசல். மஸ்ஜிதுல் அக்ஸாவின் சிறப்பை பற்றி, அது அமைந்திருக்கிற பைத்துல் முகதஸ் என்ற அந்த பகுதியை பற்றி, அல் குதுஸ் என்ற அந்த பகுதியை பற்றி ஏற்கனவே அல் குதுஸை பற்றியும் பைத்துல் மக்திஸை பற்றியும் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலை பற்றியும் ஏற்கனவே பல உரைகளில் உங்களுக்கு நாம் எடுத்துரைத்திருக்கிறோம். அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் 3 மஸ்ஜிதுகளை பற்றி சிறப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களும், அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட அனைத்து அல்லாஹுவின் ஆலயங்களும் மஸ்ஜிதுகளும் அல்லாஹுக்கு உரியது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். வ அன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. நிச்சயமாக மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. அல்லாஹுடைய மஸ்ஜிதில் அல்லாஹுவோடு இணைத்து வேறு யாரையும் பிரார்த்திக்காதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினான். அப்போ இந்த பூமியில், இந்த துனியாவில், இந்த உலகத்தில் கட்டப்பட்ட எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹுக்கு உரியது. இந்த உலகத்தில் அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட எல்லா பள்ளிவாசல்களும், எல்லா அல்லாஹுவின் இல்லங்களும் அல்லாஹுக்கு உரியது. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் அவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயமான மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படுகிற அந்த மஸ்ஜிதுல் ஹராமை பற்றி அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இரண்டாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் கட்டிய, மதீனாவுக்கு சென்ற பிறகு முதலில் கட்டிய கூபா பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட பள்ளிவாசல்களில் அல்லாஹுவை வணங்குவதற்காக முதலாவதாக கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவதாக அல்லாஹுவை வணங்குவதற்காக இந்த பூமியில் கட்டப்பட்ட இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசலான அக்ஸா பள்ளிவாசல், மூன்றாவதாக நபி அவர்கள் தங்களின் சொந்த முயற்சியில் மதீனாவுக்கு சென்ற உடனே கூபா பகுதியில் நபி அவர்கள் கட்டிய அந்த கூபா பள்ளிவாசல். இந்த 3 பள்ளிவாசல்களை பற்றி அல்லாஹுடைய வேதமான அல் குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அக்ஸா பள்ளிவாசல் ஆரம்பத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களால் கட்டப்பட்டது. முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டுகிறார்கள், மஸ்ஜிதுல் ஹராமை கட்டுகிறார்கள். பிறகு இரண்டாவதாக அக்ஸா பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். இடைப்பட்ட கால வெளியீடு என்று பார்த்தால், முதலில் மஸ்ஜிதுல் ஹராமை கட்டி முடித்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு அக்ஸா பள்ளிவாசல் கட்டப்பட்டதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக கட்டப்பட்ட அந்த அக்ஸா பள்ளிவாசலை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கட்டி முடித்த பிறகு இரண்டாவதாக கட்டியது யார்? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஜின்களை கொண்டு அந்த மஸ்ஜிதை கட்டினார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே சில ஆதாரங்கள் இருக்கிறது. ஆதம் நபி முதலில் கட்டிய காபத்துல்லாவை இரண்டாவதாக கட்டியது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களின் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் சேர்ந்துதான் காபத்துல்லாவை இரண்டாவதாக கட்டினார்கள் என்று ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். குர்ஆனில் கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களின் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இருவரும் சேர்ந்துதான் மஸ்ஜிதுல் ஹராமுடைய அந்த மஸ்ஜிதை கட்டினார்கள், அடித்தளத்தை உயர்த்தினார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். கட்டி முடித்த பிறகு கூட ஒரு அற்புதமான துவாவை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அன்தஸ் ஸமீஉல் அலீம்.
எங்களின் இறைவா, எங்களிடம் இருந்து இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே யாவற்றையும் செவியேற்பவனாகவும் அனைத்தையும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை கட்டி முடித்த பிறகு, எங்களின் இறைவா, எங்களிடத்திலிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள், நாங்கள் உனக்காக கட்டிய இந்த மஸ்ஜிதை கட்டினோம், எங்களின் இந்த நற்காரியத்தை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ததாகவும் அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சூரா அல் பக்ராவில் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டான். அப்போ நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலில் காபாவை கட்டியது ஆதம் நபி, இரண்டாவதாக அதை கட்டி முடித்தது ஆதம் நபி கட்டிய பிறகு இரண்டாவதாக புனர் நிர்மாணம் செய்து கட்டியது இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும். அவர்கள் கட்டிய அந்த மஸ்ஜிது தான் இன்று வரை அல்லாஹ்வுடைய அருளால் இந்த பூமியில் வீற்றிருக்கிறது, இருக்க இருக்க விரிவாகி கொண்டு இருக்கிறது. அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவதாக கட்டிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அதற்கு பிறகு ஆதம் நபிக்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவதாக அக்ஸா பள்ளிவாசலை நிர்மாணித்தார்கள், கட்டினார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே நமக்கு செய்திகள் இடம்பெறுகிறது. அக்ஸா பள்ளிவாசல் யாருக்கு சொந்தம் என்ற இந்த ஒரு சர்ச்சை பல ஆண்டுகளாக உலகத்தில் நிலவி வருகிறது. அது யூதர்களுக்கு சொந்தம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய அடிப்படையில் பார்க்க போனால் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலை கட்டியது அல்லாஹ்வின் தூதரான, அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பிய முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக கட்டினாங்க அக்ஸா பள்ளிவாசலை. இரண்டாவதாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அக்ஸா பள்ளிவாசலை அல்லாஹ்வுக்காக கட்டினார்கள், அல்லாஹ்வை தொழுவதற்காக கட்டினாங்க. அல்லாஹ்வை தொழுவதற்காக கட்டப்பட்ட அக்ஸா பள்ளிவாசல் இறுதி நபியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் உம்மத்துக்களான நமக்கும் தான் அது உரிமைப்பட்டதே தவிர, இஸ்லாத்தில் இல்லாத, இறுதி தூதரை ஏற்றுக்கொள்ளாத, இறுதி வேதம் அல் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாத, இறுதி நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத யகூதிகள், யூதர்களுக்கோ நசாராக்களான கிறிஸ்தவர்களுக்கோ அந்த அக்ஸா பள்ளிவாசலில் எந்த உரிமையும் கிடையாது. காரணம் என்ன? இறுதி நபியை ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கு மட்டுமே அக்ஸா பள்ளிவாசல் சொந்தம். அக்ஸா பள்ளிவாசல் அமைந்திருக்கிற அந்த அல் குதுஸ், அந்த பகுதி அல்லாஹுவால் பரக்கத்து செய்யப்பட்ட, அபிவிருத்தி செய்யப்பட்ட ஒரு பகுதியாக அது இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். அந்த அக்ஸா பள்ளிவாசலை ஆக்கிரமித்து அதை ஒரு யூத வழிபாட்டு தலமாக மாற்றுவதற்கு யூதர்கள் பல ஆண்டுகளாக சதித்திட்டங்களை தீட்டி வருகிறார்கள். பல ஆண்டுகளாக யூதர்கள் எப்படி முழு பலஸ்தீனையும் இஸ்ரேலாக மாற்ற வேண்டும், அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட 1948ஆம் ஆண்டு ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனை முழு இஸ்ரேலாக மாற்றி பலஸ்தீனர்கள் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று யூதர்கள் எப்படி திட்டமிடுகிறார்களோ, அதே போன்று யூதர்களின் இன்னொரு திட்டம் என்ன? முஸ்லிம்களின் இரண்டாவது புனித தலமான, முஸ்லிம்கள் உயிர்களுக்கு மேலா நேசிக்கிற காபத்துல்லாவுக்கு அடுத்து, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அடுத்து முஸ்லிம்கள் புனிதமாக கருதுகிற அக்ஸா பள்ளிவாசலை ஆக்கிரமித்து யூதர்கள் அவர்கள் இன்றைக்கு எதை வழிபடுகிறார்களோ, எப்படி வழிபடுகிறார்களோ அவர்களின் வழிபாட்டு தலமாக மாற்றுவதற்கு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை பலஸ்தீன் பகுதியான காசாவிலும் மேற்கு கரையிலும் எப்பொழுதெல்லாம் காசாவிலோ மேற்கு கரையிலோ பிரச்சனை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அக்ஸா பள்ளிவாசலுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும். என்ன நெருக்கடின்னு சொன்னால், அக்ஸா பள்ளிவாசலுக்கு தொலைப்போகக்கூடிய மக்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். இஸ்ரேலிய அந்த யூத ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய அரசால் தொலைக வரக்கூடிய மக்கள், தொழுகைக்காக வேண்டி அக்ஸா மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடிய மக்கள் நிறுத்தப்படுவார்கள். அந்த மக்களின் மீது அடக்குமுறைகள் நிகழ்த்தப்படும். இப்படி பல ஆண்டுகளாக எப்பொழுது அந்த பலஸ்தீன் நிலம் யூதர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டதோ அப்பொழுது இருந்து பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு எப்படி பல அடக்குமுறைகளும் பல கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்படுகிறதோ அதே போன்று அக்ஸா பள்ளிவாசலை அடக்குமுறைக்கு ஆளாக்குகிறார்கள். அக்ஸா பள்ளிவாசலுக்கு தொலைப்போகக்கூடிய முஸ்லிம்களின் மீது அடக்குமுறைகளை பல வருடங்களாக நிகழ்த்தி வருகிறார்கள். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து
ஈரானுடைய சுப்ரீம் லீடரான ஹாமினி அவர்களை படுகொலை செய்த பிறகு ஈரான் யுத்தத்தை அறிவித்தது இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக. யுத்தம் இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை பயன்படுத்தி ஈரானுடைய அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் கோபத்தை இந்த யூத ஆக்கிரமிப்பு அரசு எதன் மீது காட்டியது என்று சொன்னால், 40 நாட்கள் அக்ஸா பள்ளிவாசலை மூடினார்கள். வெளியிலிருந்து யாரும் அக்ஸா பள்ளிவாசலுக்கு தொலைப்போக முடியாத அளவுக்கு 40 நாள் அக்ஸா பள்ளிவாசல் மூடப்பட்டிருந்தது. மூடப்பட்டிருந்தது என்று சொல்லும்போது, அப்ப அங்கு பாங்கு சொல்லப்படவில்லையா, தொலை வைக்கப்படவில்லையா என்று சொன்னால் அது இல்லை. 5 நேரம் பாங்கு சொல்லப்படும், தொழுகை வைக்கப்படும், அங்கு தொழுகை நடத்தப்படும், பாங்கு சொல்லப்படும். ஆனா அந்த பள்ளிவாசலுக்கு இமாமாக இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலில் அந்த 5 நேரம் தொழக்கூடிய தொழுகையில ஈடுபடக்கூடிய மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க தொழுதுகிட்டு தான் இருப்பாங்க. ஆனா வெளியில இருந்து அந்த அக்ஸா பள்ளிவாசலோடு இருக்கக்கூடிய மக்கள் தொலை சென்று விடுவார்கள். காசாவில் இருந்தோ, மேற்கு கரையில் இருந்தோ, அல்லது அக்ஸா பள்ளிவாசலுக்கு சற்று தொலைவில் இருந்தோ யாராவது தொலைப்போனா அங்கு பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப வெளியில இருந்து அக்ஸா பள்ளிவாசலோடு இருக்கக்கூடிய மக்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். வெளியிலிருந்து யாரும், குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களோ, மேற்கு கரையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களோ அந்த அல் குதுஸுக்கு போகாத அளவுக்கு, அக்ஸா பள்ளிவாசல்ல நுழைய முடியாத அளவுக்கு அதை மூடி வைத்திருந்தார்கள். 40 நாட்கள் மூடப்பட்ட பள்ளிவாசல் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி திறக்கப்பட்டது. 40 நாளைக்கு அந்த அக்ஸா பள்ளிவாசலோடு இல்லாம வெளியில தள்ளி இருக்கக்கூடிய பலஸ்தீன் முஸ்லிம்களோ அல்லது வேறு நாட்டு முஸ்லிம்களோ யாருமே தொலைப்போக முடியாத அளவுக்கு மூடப்பட்டிருந்தது இஸ்ரேலிய அரசால். இஸ்ரேலிய அரசு மூடி வைத்திருந்தது. இன்று 2 தினங்களுக்கு முன்பு, அதாவது 9ஆம் தேதி திறந்துட்டாங்க. 40 நாள் மூடப்பட்ட அந்த பள்ளிவாசல் திறக்கப்பட்டு விட்டது கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி. சில தினங்களுக்கு முன்பு நடந்த ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, சில இஸ்ரேலியர்கள் அக்ஸா பள்ளிவாசலுக்குள் அத்துமீறி நுழைகிறார்கள். முஸ்லிம்களுக்கு சொந்தமான இஸ்ரேலியர்களான அந்த யூதர்களுக்கு சம்பந்தமே இல்லாத அக்ஸா பள்ளிவாசலுக்குள் அத்துமீறி சில இஸ்ரேலியர்கள் நுழைகிறார்கள். நுழைஞ்சு அவங்க வழிபாட்டு முறையை செய்கிறாங்க. அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்றதா இருந்தா, மாற்று மதத்தவர்கள், நம் நாட்டில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்கள் நம்ம பள்ளிவாசலுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு அவங்க வழிபாடை செஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறாங்க. அதுக்கு பலஸ்தீனை சேர்ந்த அக்ஸா பள்ளிவாசல்ல தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எங்க வழிபாட்டு தளத்துல இந்த இஸ்ரேலுகள் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, இது செய்யறது சரியில்லைன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து தக்பீர் சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை முழங்கி அந்த எதிர்ப்பை காட்டுறாங்க. எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலியர்கள் அத்துமீறி நுழைஞ்சு அக்ஸா பள்ளிவாசல்ல வழிபாடு நடத்துறாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல, ஆனா எதிர்ப்பு தெரிவிச்சாங்களே பலஸ்தீனர்கள். அந்த பலஸ்தீனர்கள்ல சில பெண்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த பெண்களோடு சேர்ந்து எதிர்ப்பு குரல் கொடுத்த ஒரு 12 வயசு சிறுவன் கைது செய்யப்படுகிறான். 12 வயசு சிறுவனின் கையில் விலங்கு மாட்டப்பட்டு, பெண்களின் மீது விலங்கு மாட்டப்பட்டு, அவர்கள் கைது செய்யப்பட்டு ஜெருசலம்ல இருக்கக்கூடிய விசாரணை மையமான அல் கஷ்லா என்று சொல்லப்படுகிற அந்த ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவ விசாரணை மையத்தில் பல மணி நேரம் பெண்கள் என்று கூட பார்க்காமல் பெண்கள் கையில விலங்க மாட்டி, சின்ன பையன் 12 வயசு சின்ன பையன் கையில விலங்க மாட்டி பல மணி நேரம் விசாரணை நடக்குது. அல் கஷ்லா என்று சொல்லப்படுகிற அந்த விசாரணை மையம் பல மணி நேரம் அவங்கள விலங்கோடு நிற்க வச்சு விசாரிச்சு பிறகு விடுவிக்குது. என்ன சொல்லி விடுவிக்குதுன்னு சொன்னா, அவங்க மேல எப்படி இஸ்ரேலிய அந்த இராணுவம் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் வன்முறையில் ஈடுபட முயற்சித்தாங்க. அதாவது அத்துமீறி இஸ்ரேலியர்கள் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சு அவன் குழப்பம் விளைவிக்கிறான். குழப்பம் விளைவிச்சவன் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. எப்படி நம்ம இந்தியாவில் வட மாநிலங்களில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சு காவி மதவெறியர்கள், RSS பாஜக குண்டர்கள் பள்ளிவாசல்ல தாக்குதல் நடத்தினா, பள்ளிவாசலுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு ஏதாவது பிரச்சனையில ஈடுபட்டா அதை எதிர்த்து அடிச்சா, எதிர்த்து குரல் கொடுத்தா
எதிர்த்து குரல் கொடுத்த, எதிர்த்து அடித்த, தாக்குதல் நடத்திய முஸ்லிம்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். அவங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவாங்க. ஆனால் முஸ்லிம்கள் எதிர்ப்பதற்கு காரணமாக இருந்த, முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு காரணமாக இருந்த, அத்துமீறி பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சு குழப்பம் விளைவிச்சானே அந்த ஆர்எஸ்எஸ்கான மேல, மதவெறியர்கள் மேல எந்த வழக்கும் பதிவு செய்யப்படாது. இது பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல நடக்கக்கூடியதை நாம பார்த்துட்டு வரோம். பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சு என்ன அட்டுழியம் பண்ணாலும், என்ன அநியாயம் பண்ணாலும் அவங்கள கேட்கக்கூடாது. ஏன் இப்படி பண்றேன்னு எதிர்த்து கேட்டா, ஏன் பள்ளிவாசலுக்குள்ள வராதன்னு சொல்லி அவனை தடுத்து நிறுத்தினா, தடுத்து நிறுத்திய எதிர்த்து கேட்ட முஸ்லிம்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். இதுதான் நம்ம நாட்டில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு மெத்தட்ல தான் அங்கேயும் நடக்குது. அப்போ குழப்ப விளைவிச்சவங்கள விட்டுட்டாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சு திருப்பி அடிக்கல, தாக்கல, அல்லாஹ் அக்பர் என்று அவங்க எதிர்ப்பை காட்டியிருக்காங்க. எங்க மஸ்ஜிதுக்குள்ள வந்து குழப்பம் பண்ணாதீங்க, வெளியே போங்கன்னு சொல்லி அத்துமீறி நுழைஞ்சவங்களை வெளியேற்றுறதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. வெளியேற சொல்லி, அவங்கள வெளியே போக சொல்லி எதிர்ப்பை காட்டியிருக்காங்க, தக்பீர் சொல்லியிருக்காங்க. பெண்கள் என்று பார்க்காமல் பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு வன்முறை, வன்கொடுமை, பெண்களை விலங்கு மாட்டி இஸ்ரேலிய இராணுவம் அழைச்சிக்கிட்டு போனது. சிறுவன் என்று பார்க்காமல் சிறுவனுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறை, அவன் கையில விலங்க மாட்டி அவனை விசாரிச்சு, கடைசியில் அந்த விசாரணை மையம் ஒரு வார காலத்துக்கு நீங்க அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ள போகக்கூடாது என்று தடை விதிச்சிருக்கு. தேவைப்பட்டா அந்த தடை இன்னும் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வாரத்துக்கு நீங்க யாருமே அதுல கைது செய்யப்பட்டு, விலங்கு மாட்டப்பட்டு, கையில விலங்கு மாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு விசாரணை மையத்துக்கு கொண்டு போகப்பட்டாங்களே, அழைத்து செல்லப்பட்டாங்களே சில பெண்கள், 12 வயசு சிறுவன், அவங்களுக்கு அந்த விசாரணை மையம் கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னு சொன்னா, ஒரு வார காலத்துக்கு நீங்க யாரும் அக்ஸா பள்ளிவாசலுக்கு துளை போகக்கூடாது, அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ள நுழையக்கூடாது. அவசியம் ஏற்பட்டால், தேவை ஏற்பட்டால் அந்த ஒரு வார காலம் போகக்கூடாதுங்கிற தடை, பள்ளிவாசல நுழைகிறதுக்கு விதிக்கப்பட்ட தடை இன்னும் அதிகரிப்பதற்கு, அதிக நாட்கள் அதிகரிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த தீர்ப்பை சொல்லி இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அந்த விசாரணை மையம் அவர்களை விடுவிச்சிருக்கு. இது மீடியாக்களில் சில தினங்களுக்கு முன்பு வந்த ஒரு முக்கியமான செய்தி. அப்போ அல்லாஹ்வை வணங்குவதற்காக இந்த பூமியில் இரண்டாவதாக கட்டப்பட்ட அக்ஸா பள்ளிவாசல் அது மீட்கப்பட வேண்டும். அது முஸ்லிம்களுக்கு சொந்தமான அல்லாஹ்வுடைய ஆலயம். அதை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பலஸ்தீன் மண்ணை விடுவிக்க வேண்டும், ஆக்கிரமிப்பு பலஸ்தீனை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஹமாஸ் போராடுகிறது. அவர்களின் லட்சியத்தில் ஒரு லட்சியம் அக்ஸா பள்ளிவாசல் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பது. அக்ஸா பள்ளிவாசல் நடந்த அந்த குழப்பம் இன்றைக்கு ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கிறது. குழப்பம் விளைவித்த அந்த கயவர்களுக்கு எதிராகவும், குழப்பம் விளைவித்த கயவர்களை எதிர்த்து தைரியமாக தக்பீர் முழக்கமிட்ட வீர பெண்களான அந்த சகோதரிகளுக்காகவும், எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் கையில் விலங்கு மாட்டப்பட்டு விசாரணை மையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு பனிஷ்மெண்ட்டுக்கு, தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டாங்களே அந்த சகோதரிகளுக்காக, 12 வயது அந்த வீரமிக்க சிறுவனுக்காக, அந்த வீரமிக்க இளம் பலஸ்தீன் பெண்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த பலஸ்தீனை முழுமையாக, பலஸ்தீன் உரிமைக்காக போராடுகிற அந்த உரிமை போராளிகள் முழு பலஸ்தீனையும் மீட்பதற்காகவும், அக்ஸா பள்ளிவாசல் திரும்ப மீட்கப்படுவதற்காகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு சொந்தமான பலஸ்தீன் நிலத்தை முழுமையாக முஸ்லிம்கள் மீட்பதற்கும், அல்லாஹுவை வணங்குவதற்காக இந்த பூமியில் இரண்டாவதாக கட்டப்பட்ட அல்-அக்ஸா பள்ளிவாசல் மீட்கப்படுவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.